வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நிறுவனர் என்னுடைய குருநாதர் டி ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய தந்தை அவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதிக்கு 1/5/2024 அன்றைக்கி வந்தீங்க குரு பயிற்சி மேசராசி ரிஷபராசிக்கு போகிறாருங்க. ரிஷபராசிக்கு போகிறனால நம்ம இந்த 12 ராசிக்கும் எப்படி பலபலம் இருக்கும். முதல்ல ராசி வச்சு பார்க்கும்போதுங்க மேசராசி. மேசராசிக்கு இத்தனை நாளாக ஜென்ம குருவாக இருந்தாருங்க. மேசராசியில் ஜென்ம குரு இருந்தனால அவங்களுடைய புத்திகள், அவங்களுடைய செயல்பாடுகள், நினைக்கிற விஷயம், எந்த விஷயம் எடுத்தாலும் தடைகள், தாமதம் இந்த மாதிரி அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறனால 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சுபிட்சமாக இருக்க போகுது. அதேமாதிரி 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாவே குழந்தைங்க படிப்பு ஸ்தானம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகாதவருக்கு கன்ஃபார்மாக கல்யாணம் ஆகும். பெண்களாக இருந்தால் திருமண வயது இருக்கிற பெண்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்க போகுதுங்க. ஆண்களாக இருந்தாலும் திருமண வயதுகள் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேர்த்துக்குமே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த 2ஆம் இடத்து குரு என்ன பண்ணுறாருங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில் சுபட்சமாக எடுக்க போகிறாருங்க. இப்போ இருக்கிற குரு எப்பவுமே இருக்கிற இடத்தோட பார்க்குற பார்வை தான் பலமாக இருக்குங்க. எப்பவுமே குரு அப்படி தான். குருவுடைய பொறுத்த வரைக்குமே இருக்கிற இடம் சுமாராக தான் வேலை செய்வார். அதோட பார்வை பலன்கள், குருவுக்கு பார்வை என்னங்க, 5, 7, 9 இதுதான் குருவோட பார்வைங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மேசராசி பொறுத்த வரைக்கும் அப்போனா எங்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாருங்க. 6ஆம் இடம்னா என்னங்க, 6ஆம் இடம்னா கடன், நோய் சம்மந்தப்பட்ட இத்தனை வருஷமாக கடன்லாம் இருக்கிறவங்க இந்த வருஷம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வருமானம் பெருகும். அதேமாதிரி நோயில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இனிமேல் கன்ஃபார்மாக பெரியவர்களுக்கு ஆட்சி செலவு அவங்க கன்ஃபார்மாக எங்களுக்கு எதுவுமே வராதுங்க. அதனால் இந்த வருஷம் குரு பயிற்சி வச்சு பார்க்கும் மேசராசி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கடன் நோய் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாலும் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி வச்சு பார்க்கும்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் என்ன, காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்க. இப்போ 10ஆம் இடம் என்ன ராசியாக வருது பார்த்தீங்கன்னா மகர ராசியாக வராரு. அந்த மகர ராசி குரு பார்க்குறனால 9ஆம் பறையை பார்க்கறனால அந்த வீட்டில் என்ன காரங்க உச்சமாக இருக்குது, செவ்வாய் உச்சமாக இருக்காருங்க. அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு வீடு, மனை, நிலம் சம்மந்தப்பட்டது, தொழில் தனியாக தொடங்குற விஷயம், தொழில் இத்தனை நாளாக எனக்கு நல்ல பேர் இல்லை, தொழிலில் எந்த ஒரு எனக்கு மாற்றம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த வருஷம் குரு பயிற்சி வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே எங்களுக்கு படிப்படியாக இத்தனை நாளுகள் ஒரு வருஷ காலமாக தரப்பட்ட விஷயங்கள் அத்தனை விஷயங்களுமே இந்த 2024 2025 11 அதாவது 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையில் கன்ஃபார்மாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குதுங்க. இவங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த மேசராசியை என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டாவே வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி குடும்பம் வருமானம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இங்கே பேச்சு கேட்பாங்க, கடனும் கட்டிக்கலாம், நோயிலிருந்து விடுதலையும் கன்ஃபார்மாக வந்துடும். 10ஆம் இடத்து தொழிற்சாலை பார்க்கறனால எங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே எங்களுக்கு இல்லைங்க. இங்கே குறிப்பாக என்ன கோயிலுக்கு போனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பலன்கள் நல்லா இருக்குன்னு வச்சு பார்க்கும்போதுங்க மேசராசிக்காரர் அத்தனை பேர்த்துக்குமே முருகன் சாமி தான். பழனி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாவே இந்த மேசராசிக்கு அத்தனை பேர்த்துக்குமே அவங்க வாழ்க்கையில் சுபட்சமாக இருக்கும். அடுத்து பார்க்க ராசி வச்சு பார்க்கும்போதுங்க ரிஷபராசி. ரிஷபராசி எப்படி இருக்கும், ரிஷபராசி வச்சு பார்க்கும்போதுங்க இத்தனை நாளாக ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு இருந்தாருங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு இருந்தாங்க. 12ஆம் இடம் என்ன, நாம் என்ன சொன்னோம், விரயஸ்தானம், தொழிலில் பிரச்சனை,
குடும்பத்தில் பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேயும் எந்த வேலையும் செய்ய முடியாது. 12ஆம் இடங்கிறது நிம்மதியான தூக்கம் வராது. எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை அதிகமாக டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அந்த காலங்கள் போய் இப்போ இந்த ராசிக்கு வந்து ஜென்மத்திலே வந்திருக்காருங்க. ஜென்மத்தில் குரு வந்து என்ன பண்ணுவார்? ஜென்மத்தில் குரு வந்துட்டாவே அவங்களுடைய புத்திகள் வந்து தடுமாற்றம் பண்ணும். இது முதல் பாயிண்ட்டுங்க. 2வது வந்து தாய் மகனுக்குள்ள உறவுமுறை வந்து பெரியவர்களுக்கு சப்போர்ட் செய்யாது. இதனால் தாய்க்கு மருத்துவ செலவுகள், மனக்குழப்பம், மன போராட்டம், தாய்க்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து 2 பேருமே விட்டு கொடுத்து போகிறது நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த ரிஷபராசிக்கு போதும் அத்தனை பேருமே வந்து ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனம், கரண்ட் சம்மந்தப்பட்டதுங்க. 2வது வந்து பணம் சம்மந்தப்பட்ட முறை. ஏன்னா குருனா பணம். ஜென்மத்தில் குரு இருந்துட்டாவே ஒரு இடத்துக்கு போனாலும் பணத்தை வந்து எண்ணாமல் கவுண்டிங் பண்ணாமல் யார்ட்டும் காசு கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு டைமுக்கு 4 டைம் எண்ணி அந்த பணத்தை கரெக்டாக எண்ணி டெனாமிஷன் போட்டு கொடுக்குறது தான் அவங்களுக்கு நல்ல விஷயம். இல்லைன்னா அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நாம் எவ்வளோ கொடுத்தோம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதுங்க. ஆகையால் பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கரெக்டாக இருக்கணும். இதே பெண்களாக இருந்தால் சமையல் வேலை செய்யும்போது அவங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். என்ன குழப்பத்தை கொடுக்குங்க? நம்ம வந்து உப்பு போட்டோமா இல்லையா, மிளகாத்தூள் போட்டோமா இல்லையா, 2வது வந்து அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் கூட அவங்களுக்கு ஞாபகம் வந்து. ஏன்னா காரணம் என்ன? குரு தான் நம்மளை வந்து புத்தி கெடுக்கிறா இல்லைங்க. புத்தினா குருன்னா என்ன பண்ணுவாருங்க? மந்தத்தன்மை கொடுப்பாரு. பெண்களாக இருந்தால் வீட்டில் வந்து மந்தத்தன்மை கொடுப்பாரு. ஆகையால் பெண்கள் வந்து சமையலர் விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்துட்டா வீட்டில் எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா எனக்கு இதில் வந்து சாப்பாட்டில் அது குறையா இருக்குது, இது குறையா இருக்குது, இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதோடைய விசேஷ பலன்கள் பார்வை பலன் வச்சு பார்க்கும்போது குரு வந்து எந்த வீட்டை பார்க்குறாரு? 5ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 5ஆம் வீடு நம்மளுக்கு என்ன ராசி வரும்? வந்து நம்மளுக்கு வந்து 5வது வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி ராசி பார்ப்பாரு. இந்த ராசிக்கு 5வது வீடுங்க. 5வது வீடுனா என்னங்க? புத்திரஸ்தானம், குலதெய்வத்துடைய அருள், நம்மளுடைய ஆசைகள், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்படிங்கும்போது ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கலைங்க, எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு மனநிலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு கண்டிப்பாலும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு என்ன கிழமை போகணுங்க? புதன்கிழமை. ஏன்னா 5வது வீடு வந்து அது வந்து கன்னிராசி தான் விழுதுங்க 5வது பார்வையாக. அதனால் புதன்கிழமைனால இங்கே குலதெய்வத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டாவே பிள்ளைங்க இங்கே பேச்சு கேட்பாங்க. இது 5ஆம் வீட்டுக்கு. அடுத்தது 7வது வீட்டு பார்வையை பார்க்குறேன். 7ஆம் என்ன வீடு வருதுங்க? 7வது வீடு செவ்வாய் வீட்டை பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது 7ஆம் வீடுங்கும்போது வீடு, நிலம், பூமி சம்மந்தப்பட்டது, கெட்டியான மனம் அமைக்கிறது, இத்தனை நாளாக கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள், டென்ஷனு இத்தனை நாளாக இருந்துச்சுங்க. இப்போ 7ஆம் வீடு குரு பார்க்குறதுனால என்ன ஆகும்? அந்த இடத்துல கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு அந்யோன்யம் ஆகும். மனசில் இந்த தாக்கம், குழப்பம், டென்ஷனு, ஒளிமறை வச்சு பேசிகிட்டு இருக்கிறது, தேவையில்லாத ஈகோ சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் 2 பேர். ஏன்னா ரிஷபராசினாவே இத்தனை 1 வருஷ காலமாகவே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஈகோ சம்மந்தப்பட்டது அதிகமாக வருங்க. இப்போ அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குறனால இனிமேல் வரும் காலத்தில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாவே அவங்களுக்கு இந்த ஈகோ சம்மந்தப்பட்டது எந்த விஷயமே அவங்களுக்கு வராது. அதே மாதிரி வந்து 7ஆம் வீடுங்கிறது இந்த ரிஷபராசி இனிமேல் பார்த்தீங்கன்னா கல்யாண நிகழ்ச்சிக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கல்யாணம் சம்மந்தப்பட்டதுங்க. அவங்களுக்கு இனிமேல் வந்து இந்த கல்யாண விசேஷம் சம்மந்தப்பட்டது அதிகமாக போயிட்டு வராங்க. அதே மாதிரி எதிர் வீடு மூலிமா இத்தனை 1 வருஷ காலமாகவே அவங்களுக்கு வந்து தேவையில்லாத டென்ஷனும், குழப்பம், அக்கம் பக்கம் போட்டி, பொறாமை சம்மந்தப்பட்ட இது எல்லாமே இருந்துச்சுங்க. இனிமேல் அவங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து குரு பயிற்சிலேருந்து அவங்களுக்கு எதுவுமே வராது. எதிர் வீட்டு மூலியமாகவே அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், இங்கே மனசை புரிஞ்சிக்கிறது, எந்திச்சு வெளியே அவங்க பார்த்தாவே நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் கொடுப்பாங்க. இனிமேல் அந்த டென்ஷன் அவங்களுக்கு வராதுங்க. அடுத்து வச்சு பார்க்கும்போது 9வது வீட்டு குரு பார்க்குறாங்க. 9ஆம் இடங்கிறது என்னங்க? 9ஆம் இடங்கிறது கோயில் நிர்வாகம், கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க இத்தனை நாளாக இந்த கோயிலுக்கு நான் போகல, என்னால் போக முடியல அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆசைகள், கனவுகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சியிலேருந்து அவங்க நினச்ச கோயில்கள், நினச்ச இடம், இது மாதிரி புண்ணியதலத்துக்கு புனித யாத்திரைகள், புண்ணியதலம் இது மாதிரி போயிட்டு வர்றது அதிகமாக இருக்கும். இத்தனை நாளாக தகப்பனுக்கும் அவனுக்கும் இல்லை உறவு முறைகள் எல்லாமே சீராக இல்லைங்க. இப்போ 9ஆம் இடத்து குரு பார்க்குறனால கன்ஃபார்மாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவுமுறை வந்து இனிமேல் வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து தகப்பன் வேலை எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகும்போது தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போயிட்டாவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். அதனால் அப்பா கிட்ட வந்து அவங்க தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டு மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டா தான் இவங்களுக்கு வந்து
என்ன பண்ணும், ரிஷபராசிங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பமும் கன்ஃபார்மாக வரும். அதனால் வந்துங்க அவங்க அப்பாட்ட வந்து அனுசரித்து போயிட்டாவே அங்கே தொழிலில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே பெரியவங்க சொன்னாலும் தொழிலை வந்து இது செய்ய அப்படி செய்ய சொன்னாலும் அவங்க வந்து மனசை வந்து புண்படாமல் அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஒன்றும் பண்ணாது. என்ன ஜென்மத்தில் குரு என்ன சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு வந்துட்டால் ராமர் வனவாசம் போயிட்டாரு அப்படின்னு அது உண்மைதாங்க. அது வந்து பொய் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன பரிகாரம்னு நம்ம சொல்லும்போது இந்த வெள்ளிக்கிழமை கொண்டா மாரியம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டாவே, சுக்கரனா மாரியம்மன் கோயிலுங்க, இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அதிகம் பாதிப்பு ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் குரு பயிற்சி எங்களுக்கு வந்து சாதகமான பயிற்சி தாங்க. அடுத்து பார்க்க ராசி வச்சு பார்க்கும்போதுங்க மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி யாருங்க, புதன். புதன் பகவான் இத்தனை நாளே என் ராசிக்கு எங்கே இருந்தாருங்க, ராசிக்கு வந்து 11ல் இருந்தார். 11ல் இருக்கும்போது அவங்களுடைய மேல் படிப்பு, அபிலாசைகள், நண்பர் மூலிமா கிடைச்ச உதவிகள் இது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து ராசிக்கு வந்து 12ஆம் இடத்து குரு வந்துட்டார். இந்த 12ஆம் இடத்து குரு வந்துட்டு என்ன பண்ணுவாருங்க, 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அதுவும் அந்த வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனை என்ன, பெண்கள் வழியாக இந்த மிதுன ராசிகளுக்கு தேவையில்லாத அவமானம், கெட்ட பேர், பிரச்சனை சம்மந்தப்பட்டது இந்தங்க பெண்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஸ்டேஷன், கோர்ட்டு, பஞ்சாயத்து, சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது. அதாவது படிக்கும் மாணவர்களை வந்து தேவையில்லாத இந்த காதல் சம்மந்தப்பட்டது இதுமாதிரி விஷயத்தில் வந்து தள்ளி இருந்துட்டாவே அவங்க படிப்புக்கு எந்த பாதிப்பு ஒன்றும் வராது. ஆகையால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் சரியாக நடந்து கொண்டால் அவங்களுக்கு இந்த வருஷம் எந்த பாதிப்பு ஒன்றும் வராது. இந்த மிதுன ராசிகளுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு போகக்கூடிய யோகம் அத்தனையுமே அவங்களுக்கு இருக்குதுங்க. இதோடைய ராசியோடைய பார்வைன்னு வச்சு பார்க்கும்போது இந்த ராசிக்கு குரு எந்தெந்த வீட்டு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடத்தை பார்க்குறா என்ன நடக்கும், 4ஆம் இடம்னா வண்டி, வாகனம், சுகசானம், கால்நடை, செய்கிற தொழில், புதுசாக வீடு கட்டுறது, தாய் உடல் ஆரோக்கியம், இனிமேல் அவங்களுக்கு அந்த தாய்க்கு உடல் ஆரோக்கியம் இவர் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக நல்லாயிருக்குங்க. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்க. 6ஆம் இடம் என்ன தெரியுமாங்க, 6ஆம் இடங்கிறது கடன். இத்தனை வருஷமாக கடன் வாங்கி எனக்கு இஎம்ஐ கட்ட முடியல, கடன் போடுறது, வீடு கட்டினேன், இப்படி காலம் எல்லாமே இனிமேல் கடன் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து மிதுன ராசிகள் வந்து அவங்க என்ன பண்ணோம், ஒரு கடன் வாங்கி வீடு கட்டிட்டாவே எங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக இருந்து வெளியே வந்துடும். கடனா என்னங்க, ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறது, லோன் போட்டு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் அங்கே பண்ணி அவங்க நாம் ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் நேரங்கள் நம்மளுக்கு தொட்டதுக்கெல்லாம் நேரம் சரியில்லை, அதை சரியில்லைன்னு சொல்கிறத விட நம்ம நேரத்தை தகுந்த மாதிரி கடன் வாங்கணுமா, கடன் வாங்கி அதாவது விரயம் பண்ணலாம். அது வந்து சுப விரை செலவை மாற்றிக்கணுங்க. சுப செலவு என்ன, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, நகை செய்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து சுப விரை செலவு தான். இப்படி அவங்க பண்ணிக்கிட்டாவே அந்த செலவுலேருந்து நம்ம வந்து இந்த அவமானம், கெட்ட பேர் பிரச்சனை வெளியே வந்துடலாம். கன்ஃபார்மாக வெளியே வந்துடலாம். இங்கே வந்து எங்களுக்கு பரிகாரம்னு சொல்ல போனால் இன்னும் கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனை வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா புதனா பெருமாள், திருப்பதி பெருமாள் அப்படிங்கும்போது புதகாமனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துக்கலாங்க. அதனால் இப்போ வந்து 3 ராசியை பார்த்துருக்குறோம். இந்த 3 ராசிக்கு உண்டான கோயில்கள் என்ன வழிபாடு செய்கிறது, இந்த 3 ராசிக்கு உண்டான விஷயங்கள் அத்தனையுமே நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் டி. ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் வாடிக்கையாளருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஜோதி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு என்னுடைய செல் நம்பர் வச்சு பார்க்கும்போதுங்க 80 127 65 207. நான் நாமக்கல் மாவட்டம் பூச்சத்தில் ஜாதகம் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த குரு பயிற்சி மூலிமா உங்களுக்கு சந்தேகம், டவுட்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆகையே எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு குருநாதர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்து பார்க்க போகிற ராசி வச்சு பார்க்கும்போதுங்க அடுத்து 3 ராசி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.